வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொக்கிஷ அறைகள் இது ஆக்சுவலாக கோயில்களில் நிறைய இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சது பத்மநாப சுவாமி கோயில். ஆனால் இதையே மிஞ்சிற மாதிரி இன்னொரு கோயிலில் பொக்கிஷ அறைகள் இருக்கிறதா தகவல் இப்போ வந்திருக்குங்க. பூரி ஜெகநாத் கோயில் இருக்குல்ல, இதை பற்றி தான் சொல்கிறேன். பல விஷயங்கள் இதை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தேர்தல் பரப்புரையப்போ ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அதாவது பூரி ஜெகநாத் கோயில் இருக்குல்ல, இங்கே இருக்கிற பொக்கிஷ அறையோட சாவி தமிழகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அவ்வளோதான். இந்த சாவி எதுக்காக தமிழகம் போச்சு, அந்த பொக்கிஷ அறைக்குள்ளே அப்படி என்னென்னலாம் இருக்குது, எதுக்காக இந்த ஒரு விஷயம் இப்போ ஓப்பனாக பண்ணப்படணும், அது இதுன்னு பல பேரை பேச ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, அந்த பொக்கிஷ அறையை கண்டிப்பாக திறந்தே ஆகணும். உலகம் முழுக்க பணக்கார நாடுகள்னு எவ்வளவோ இருக்குது. இந்தியாவில் இன்னும் பல மக்கள் ஏழ்மையில் வாடிக்கிட்டு இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே. அவங்களோட வாழ்க்கையை மேலே கொண்டு வரதுக்காச்சும் இந்த பொக்கிஷங்கள் பயன்படுத்துமே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா பேர் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இதை பற்றி விவாதத்தை தொடர்ந்து இருக்காங்களே. இந்த நேரத்தில் இந்த பூரி ஜெகநாத் கோயிலை பற்றியும் அந்த பொக்கிஷ அறைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் தப்பாக சொல்லலைங்க, அறைகள் ப்ளூரலில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும் கிடையாது, இருக்குது லைனாக நிறைய ரூம்ஸ். ஒன்றொன்றை பற்றியும் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. இந்த பூரி ஜெகநாத் கோயில் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் அமைஞ்சிருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட, அதுவும் கலிங்க கட்டடக்கலை இருக்குல்ல, இதில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க இருந்து பல பக்தர்கள் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலோட மூலவரை பார்க்கணுன்றதுக்காக. நம்ம பத்மநாப சுவாமி கோயில் இருக்குல்ல, யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அங்கே தான் இந்த மிஸ்ட்ரி சேம்பர் சார்ந்த ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டுச்சு. வெளியே ஃபுல்லாக பாம்புகளோட உருவத்தில் அந்த டோர் லாக் செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் அதை திறந்து உள்ளே போய் ஒரு ரூமை பார்த்து, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரூமு, அதுக்கப்புறம் ஒரு ரூம் மட்டும் மிஞ்சி இருக்குது திறக்கப்படாமல். இதை சீக்கிரம் திறக்கணும்னு இன்னொரு பக்கம் பெரிய ஒரு கோரிக்கை எழுந்துட்டுருக்கு. உள்ளுக்குள்ளேருந்து பொக்கிஷங்கள் அப்படி பார்க்கப்படுச்சு. லட்சக்கணக்கான கோடிகள் மதிப்பு வாய்ந்த பொக்கிஷங்கள் உள்ளே இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இந்த பூரி ஜெகநாத் கோயில் இருக்குல்ல, இதுக்குள்ளேயும் பத்மநாப சுவாமி கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட மாதிரி பொக்கிஷங்கள் இருக்கலாம்ன்றது தான் அசம்ஷன்லாம் கிடையாதுங்க, நிரூபிச்சிருக்காங்க. இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட கீழ்ப்பகுதியில் சுரங்கங்களை அமைச்சு அங்கே தான் 2 சேம்பர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சருக்கு பேரும் ரத்ன பந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொக்கிஷ அறைகளுக்கு ஜென்ரலாக அவங்க சொல்கிற பேர். இந்த 2 சேம்பர்ஸில் ஒரு சேம்பருக்கும் 3 அறைகள், 3 ரூம்ஸ் இருக்கும். வெளிப்புறத்தில் இருக்க சேம்பரில் 3 ரூம்ஸும், உட்புறத்தில் இருக்க சேம்பர்ஸில் 3 ரூம்ஸும். இந்த வெளியில் இருக்க சேம்பர் இருக்குல்ல, அவுட்டர் சேம்பரு, இதில் இருக்கிற 3 அறைகள்லையும் முக்கடவுள்களோட ஆபரணங்கள் இருக்குல்ல, அது ஃபுல்லாக பூட்டி வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த 3 அறைகளுக்கும் 3 சாவிகள் தனித்தனியாக இருக்குது. திருவிழா நேரத்தில் அப்போ மட்டும்தான் இந்த வெளிப்புற சேம்பர் அந்த 3 அறைகளும் திறக்கப்பட்டு சுவாமியோட நகைகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கொண்டு வந்து சிலைகள் மேலே சாத்துவாங்களாம். இதுக்கு பிற்பாடு அந்த நகைகள் எல்லாமே சரியாக கணக்கு பார்க்கப்பட்டு இந்த 3 அறைகள்லையும் உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துருவாங்க. முதலாம் சாவி இருக்குல்ல, இந்த 3 அறைகள் இருக்க ஒரு ரூமோட சாவி, இது பூரி நிலத்தோட அரசர் கஜபதி மகாராஜா இருக்கார்ல, அவரோட குடும்பம் தான் வழிவழியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது சாவியை கவர்மெண்ட் தரப்பில் நியமிக்கப்பட்டிருக்க கோயில் நிர்வாகம் வச்சுருக்காங்க. 3வது சாவியை இந்த கோயிலோட ட்ரெஷரர் இருப்பார்ல, கருவூல அலுவலர், அவர் வச்சுருப்பார். இந்த வெளிப்புற சேம்பரில் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, சாவிகள் சார்ந்து அதெல்லாம் சேஃபு தான். அடுத்தபடியாக இந்த உட்புற சேம்பர்ஸை பற்றி சொல்கிறேன். வெளிப்புற சேம்பர்ஸில் இருக்க மாதிரி இதுலேயும் 3 அறைகள் இருக்குது. ஆனால் இந்த உட்புற சேம்பர்ஸை திறந்து பல தசாப்தங்கள் ஆகுதான். ஒரு தசாப்தம்னாலே 10 வருஷம், ஓகேவா, பல தசாப்தம் ஆகுதான். கடைசியாக இது எப்போ திறந்துருக்காங்கன்னா 1964வது வருஷம் திறந்து பார்த்துருக்காங்க. இங்கே மன்னர்களோட ஒட்டுமொத்த சொத்தும் செல்வ செழிப்புகளும் உள்ளதாக இருக்கான். வெளியே இருக்கிறது சேம்பர்ஸில் இருக்கிறது எல்லாமே கடவுள் சிலைகளுக்கு அணிவிக்கப்படுற நகைகள். ஆனால் உட்புற சேம்பரில் தான் முக்கியமான விஷயங்களே இருக்கான். அந்த காலத்தில் பூரி நிலத்தை ஆண்டவங்களாக இருக்கட்டும், பல நிலப்பரப்புகளை ஆண்ட மன்னர்களாக இருக்கட்டும், அவங்க ஏர்ன் பண்ணதில் பல சொத்துக்களை இந்த கோயிலில் கொண்டு வந்து இந்த இன்னர் சேம்பர் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் காணிக்கையாக கொடுத்துட்டு போயிருக்காங்களாம். 100 கிலோ தங்க நகைகள் இந்த சேம்பருக்குள்ளே, ஆயிரக்கணக்கில் வைர கற்களும் ரத்தன கற்களும், ஆயிரக்கணக்கில் வெள்ளி நகைகளும் வெள்ளி நாணயங்களும், இது எல்லாமே அந்த இன்னர் சேம்பர்ஸில் மட்டுமே இருக்கான். 1978 இந்த எல்லா நகைகளையும் கணக்கெடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள். என்னதான் ஒரு கட்டுமான திறமையானதாக கட்டப்பட்டிருந்தாலும் வருஷங்களை உருண்டோட அதுவும் சில விரிசல்களை ஃபேஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த உட்புற சேம்பர் இருக்குல்ல, இதோட நிலைமை மோசமாகுதுங்க. 1985 என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இதை சேர்ந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு
இந்த விரிசல் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுற வேலையை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அவுட்ரு சேம்பர் கிடையாதுங்க, இன்னர் சேம்பரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ரிப்பேர் செய்ய முடிவு எடுத்தவங்க அந்த இடத்துக்கும் போயிட்டாங்க. ஆக்சுவலாக கடலை ஒட்டின பகுதி வேறு, இதுவும் இல்லாமல் சுரங்கத்தில் இருக்கிறது வேறு. ஸோ இதுக்கு எதனா ஒரு இஷ்யூ சின்னதாக விரிசல்னாலே பெருசாக டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டீம் அங்கே போயிருக்கு. இந்த 3 அறைகளில், உட்புற சேம்பரில் இருக்க அறைகளில் 2 திறந்துட்டாங்க. அந்த 2 அறைகளை திறந்தப்ப உள்ளே போன அதிகாரிகள் இருக்காங்களே, அதில் ஒருத்தர் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நினைவுபடுத்தியிருந்தாங்க ஒரு விஷயத்த. நான் உள்ளே போய் பார்க்குறப்ப தங்க நகைகள் எல்லாமே துணியால் சுத்தப்பட்டு மரப்பெட்டிகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காலத்திலேருந்து அவங்க இப்படி தான் ஃபுல்லாக எல்லா நகைகளையும் பராமரிச்சுட்டு இருந்திருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. வெளியே வந்த சில பேர் சொன்ன விஷயமும் இதுதான். உள்ள எனக்கு மலை மாதிரி இருக்குது தங்கமோ வைரமோன்னு சொல்லிட்டு. ஸோ 2 அறையை ஃபுல்லாக பார்த்தாச்சு. 3வது அறை தான் மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு அறையாக பார்க்கப்படுது. பத்மநாப சுவாமி கோயில் எப்படி அந்த ஒரு அறையை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம், இதே மாதிரி தான் இதுவும் க்யூரியாசிட்டியை பயங்கரமாக க்ரியேட் பண்ணி விட்டுருக்கு. இந்த 3வது அறையை திறக்கிறதுக்காக அந்த டீம் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அப்போ இந்த சாவியை போட போகும்போதெல்லாம் இந்த ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கேட்டிருக்காங்க பயங்கரமாக. சுற்றி பாம்புகள் இருந்து ஒரு சத்தம் எழுப்பினா எப்படி இருக்கும், இது போல சத்தத்தை அங்கேருந்த ஒவ்வொரு அதிகாரியும் கேட்டிருக்காங்களாம். அவங்க திரும்ப ட்ரை பண்ண போகும்போது சத்தம் இன்னும் அதிகமாகவே எப்போ ஆளை விடு, கதவை திறக்க வேணான்ட்டு வந்துட்டுருக்காங்க. இது நடந்திருக்க உண்மை. இந்த 3வது கதவை திறக்கவே இல்லைங்க. இதுக்கு 3 விஷயங்கள் மட்டும்தான் காரணமாக சொல்ல முடியும். 1, உள்ளே இருக்க நகைகள் யாராவது கை வச்சிருக்கணும், ஏற்கனவே அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைச்சிருக்கணும் 1. 2வது, பாம்புகள் சுற்றி நிறைய இருக்கும் போல இருக்குது, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பின்னாடி வந்திருக்கலாம். 3வது, இந்த தெய்வ குத்தம் சார்ந்த நம்பிக்கையில் பெருசாக நிறைய பேர் இருப்பாங்களே, ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்லாம், அவங்க அந்த டீமில் இருந்து அவங்க கூட நம்ம இதை திறக்க போயிட்டு நம்ம குளத்துக்கு எதுக்கு அந்த ஒரு பழி வந்து சேரணும் வேணாண்டு கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த கதவை அந்த டைமில் திறக்கிற தைரியம் யாருக்குமே இல்லாமல் போயிட்டுருக்கு. பத்மநாப சுவாமி கோயிலோட அந்த குறிப்பிட்ட அரைக்கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி சில ஆன்றோர்கள்லாம், அந்த கோயிலை பராமரிச்சுட்டு இருக்க சில ஆன்றோர்களே ஒரு விஷயத்தை அபாயமணி மாதிரி ஒழிக்க வச்சாங்க. அதாவது, இந்த கதவை திறந்துட்டிங்கன்னா உலக அழிவுக்கு நீங்களே வழிவகுத்ததுக்கு சமம், கடவுளோட பெருங்கோபத்துக்கு ஆளாவீங்க, அதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்படிக்கு அந்த ரூம் திறக்கப்படலை. இதே மாதிரி தாங்க இங்கேயும். இந்த பூரி ஜெகநாத் கோயிலை பரம்பரையாக நிர்வகிக்கிறாங்க சில குடும்பத்தினர். அதில் ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை சேர்ந்து ஒரு நிர்வாகிப்பேன்னு சொல்லியிருக்கா. அப்படி ரத்னபந்தரை திறக்கிறது சரியான முடிவாக இருக்காது. எதோ அந்த சேம்பர் இருக்குல்ல, அதான் சொல்கிறா. அப்படி கடவுளோட கோபத்துக்கு அது யார் திறக்கிறாங்களோ அவங்க ஆளாவாங்க. உலக அழிவை நாமளே ஆரம்பித்து வச்சுட்டா மாதிரி அது ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ, கதவை திறந்தா உலக அழிவா, இதெல்லாம் சுத்தம் மித்தா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே உங்கள் கையில் எடுக்கிற முடிவு தான் மக்களே. நடக்கிற விஷயத்த சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு சைடு அதில் எடுத்துக்கலாம். ரைட்டு. கடந்த 2018 வருஷம் ஏப்ரல் மாதம் என்ன ஆகுது, இந்த பூரியை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கலெக்டருங்க, மாவட்ட ஆட்சியர், அவர்கிட்ட இந்த சேம்பர் சாவி இருக்குல்ல, சர்ச்சைக்குரிய அந்த சேம்பர் சாவி அது போகுது. கடைசியில் அந்த நபர் என்ன சொல்லிட்டாப்புல, இந்த ரத்னபந்தர் சேம்பரோட சாவியை மிஸ் பண்ணிட்டோம், எங்கே தேடியும் அந்த சாவி கிடைக்கல, மாயமாயிடுச்சுன்னு இவர் ஒரு பக்கம் குண்டு தூக்கி போட்டார். எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனம், ஆண்டுகிட்டு இருக்க அரசை, மாநில அரசை, நீங்களே நகையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக காசு பார்த்துட்டு இப்போ என்ன சாவி காரணம் கதை விடுறீங்களான்னு பயங்கரமாக வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த விஷயம் பெருசாக போச்சு. இதெல்லாம் நடந்துட்டு வந்த அதே நேரம் கரெக்டாக 2021 வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RTI இருக்குல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம், இதை பயன்படுத்தி இந்த சாவியை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுச்சுங்க அரசுக்கிட்ட இருந்து. அப்போ அந்த RTI மூலமாக கிடைச்ச பதில் என்ன தெரியுமா, 1970 இருந்து இந்த ரத்னபந்தரோட சாவி காணாமல் தான் போயிடுச்சு அப்படின்னு பதில் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த பதில் அமைஞ்சிருச்சு. ஏன்னா 1985 இவங்க திரும்பவும் இந்த ரூமை திறந்துருக்காங்க போல இருக்கு. அப்போ உள்ள ஏதோ நகையை இவங்க ஆட்டையை போட்டிருக்கலாம், இதை மறைக்கிறதுக்கு தான் உலக அழிவாதுன்னு கதை சொல்கிறாங்கன்னு பெரிய சந்தேகம். ஒரு விஷயம் சார்ந்து விசாரிக்க போனால் இன்னொரு விஷயம் சார்ந்து விசாரிக்க வேண்டியதாச்சு. பார்த்தீங்களா, 17 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழு ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த விசாரணை குழு அந்த இடத்துக்கு நேரில் போகிறாங்க, ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த அறைக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் கிடையாது, ஜன்னல்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒருத்தர் உள்ளே போய்ட்டு நகையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஜன்னல்களை வச்சு போயிட்டு வந்துடலாமே. அப்போ இங்கே களவு போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம்ன்ற ஸ்பெகுலேஷனுக்கு தான் இவங்க முன் வராங்க. ஸோ அந்த சாவியை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறத விட உள்ளே யாராவது போயிருந்தாலா இல்லையா, உள்ளேருந்து நகைகளை வெளியே கொண்டு வந்தாங்களா, இதை பற்றி பெருசாக பேசணும் தான் இவங்க ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சாங்க. இதனாலே சந்தேகம் பெருசாக இப்போ இருக்க வளர்த்துருக்கு, ஜன்னலை பயன்படுத்தி கொள்ளை அடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. மக்களே, ஒரு பரப்புரையில் அவர் சொன்ன ஒரே ஒரு வரி, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சாவி எங்கே போயிருக்கலாம்? உண்மையிலேயே தமிழகத்தில் அந்த சாவி இருக்குது அப்படின்னா யாருக்கிட்ட இருக்கும்? இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் இருக்க ஒரே ஒரு வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயங்களை கடந்திருக்க அந்த அறையை, குறிப்பிட்ட அறையை நாம் திறந்தே ஆகணுமா இல்லை வேண்டாமா? இதில் உங்களோட கருத்து என்ன?
உங்களோட கருத்துக்கள் எது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.